எதனால இந்த ஒரு மனுஷன் சிவலிங்கத்து மேல அவரோட காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸ்ரீகலகஷ்டின்ற ஒரு கிராமத்துல பிறந்த திண்ணன் அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் ஒரு வேட்டைக்காரன். அது மட்டும் இல்லாம பயங்கர சிவபக்தனும் கூட. இதனாலேயே திண்ணன் பகல் முழுக்க காடுகள்ல வேட்டையாடி அவருக்கு கிடைக்கிற விலங்குகளின் இறைச்சியை தினமும் இரவு நேரத்துல அவர் ஊரு உள்ள சிவலிங்கத்துக்கு காணிக்கையா கொடுக்கறதா நினைச்சு இறைச்சியை சிவனுக்கு வச்சுட்டு போவாராம். அடுத்த நாள் காலையில கோயில் பூசாரி அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே பதறி போகி யார் இந்த பைத்தியக்கார வேலையை தினமும் பண்றதுன்னு புலம்புவாராம். இப்படியே தினமும் திண்ணன் அவர் வேட்டையாடுற மான், பன்றி, முயல் இப்படின்னு அனைத்தையுமே சிவனுக்கு கொடுக்கறதா நினைச்சு அந்த கோவில் உள்ள சிவலிங்கத்துக்கிட்ட வச்சுட்டு போவாராம். அப்படி ஒரு நாள் திண்ணன் இரவு நேரத்துல கோவிலுக்கு வரும்போது அந்த கோவிலோட பூசாரி திண்ணனை பார்த்திருக்காரு. உடனே அந்த பூசாரி சிவனை நினைச்சு திண்ணனை சும்மா விடாத அப்படின்னு வேண்டி இருக்காரு. அன்னைக்கு இரவு அந்த பூசாரியோட கனவுல சிவன் வந்து திண்ணன் என்னோட தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு திண்ணனோட பக்தி என் மேல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப அப்படின்னு சிவன் அந்த பூசாரி கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. அடுத்த நாள் இரவு எப்பவும் போல திண்ணன் வேட்டைக்கு போயிட்டு கையில இறைச்சியோடு வந்து சிவலிங்கத்தை பாக்குறாரு. அப்போ அந்த சிவலிங்கத்தோட ஒரு கண்ணுல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. இத பார்த்த திண்ணன் என்ன பண்ணாருன்னா திண்ணன் அவரோட ஒரு கண்ணை அம்ப வச்சு குத்தி அவரோட கையாலேயே புடுங்கி சிவலிங்கத்துக்கு ரத்தம் வர அந்த ஒரு கண்ணுல வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் சிவலிங்கத்துல இருந்து ரத்தம் வரது நின்னு இருக்குது. ஆனா சில நிமிஷத்திலேயே சிவலிங்கத்தோட இன்னொரு கண்ணுல இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருக்குது. அதை பார்த்த திண்ணன் கொஞ்சம் கூட தயங்காம தன்னோட இன்னொரு கண்ணையும் சிவனுக்கே கொடுக்கலாம்னு ஒரு காலை சிவலிங்கத்தோட ரத்தம் வடிகிற கண்ணு கிட்ட வச்சுக்கிட்டு திண்ணன் அவரோட இன்னொரு கண்ணையுமே புடுங்கி சிவலிங்கத்திலேயே வச்சிருக்காரு. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கோவிலோட பூசாரி மெய்சிலிருந்து போயிருக்காரு. உடனே அந்த நேரத்துல சிவன் தோன்றி திண்ணனுக்கு அவரோட கண்களை மீண்டும் பழைய மாதிரி சிவன் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இதனால தான் திண்ணனை எல்லாரும் கண்ணப்பன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் உண்மையிலேயே சிவபக்தனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்ணப்பன் மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.